ஓசியாவின் புத்தகம். இந்த புத்தகத்தை எழுதியது யார்? ஓசியா தான் எழுதினான். எத்தனை அதிகாரங்கள்? 14 அதிகாரங்கள். எத்தனை வசனங்கள்? 197 வசனங்கள். எப்பொழுது எழுதியிருக்கலாம்? கிமு 758க்கும் 730க்கும் இடைப்பட்ட காலத்துல. நல்லா கவனிக்கணும். இந்த காலகட்டத்துல கீழே யூதா ராஜாக்கள் யார் என்று எழுதியிருப்பான். 1ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும். யாருக்கு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. யாருடைய காலத்தில்? 6 ராஜாக்களின் காலத்துல. இவன் யாருடைய குமாரன்? பெயேரியின் குமாரன். யாருடைய கணவன்? கோமேரின் கணவன். எத்தனை பிள்ளைகள்? 3 பிள்ளைகள். இன்னும் சில முக்கியமான காரியங்கள். இஸ்ரவேலர்கள் தங்கள் இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களிலே ஓசியா, கவனிக்கணும், தீர்க்கதரிசியாக இருக்கிறான். யூத ராஜ்யம் கைப்பற்றப்பட்ட போது அங்கே தீர்க்கதரிசியாக இருந்தது யார்? எரேமியா தான் இருந்தான். அவன் சொன்னான், வரப்போகிறான் நேபுகாத் நேச்சார் யூதாவுக்கு எதிராக கைப்பற்றப் போகிறான், பேச்சை கேளுங்கள் என்று அவன் எச்சரிக்கை செய்து கொண்டே இருந்தான். அதே போல நேபுகாத் நேச்சார் வந்துவிட்டான். எரேமியா உரைத்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே கூட நிறைவேது. அந்த சமயத்திலே அவன் சிறைச்சாலையில் இருந்தான். செய்தியை சொல்கிறான். சோ எரேமியா யூதராஜ்யம் கைப்பற்றப்பட்டு கொண்டு போகப்பட்ட சமயத்துல அங்கே தீர்க்கதரிசியாக இருந்தான். யூதா ராஜ்யம் கைப்பற்றப்பட்ட அந்த நாட்களில் எரேமியா எப்படி அங்கே தீர்க்கதரிசியா இருந்தானோ, அதேபோல இஸ்ரவேலின் ராஜ்யம் கைப்பற்றப்பட்ட போது ஓசியா தீர்க்கதரிசியா இருந்தான். இப்ப புரியுதுங்களா? ஓசியா இஸ்ரவேல் ராஜ்யம் கைப்பற்றப்பட்ட போது தீர்க்கதரிசியாக இருந்தான். அதாவது சுமார் 40 45 ஆண்டுகள் தீர்க்கதரிசியாக ஊழியம் செய்து கொண்டிருந்தவன். இப்போ இதெல்லாத்தையும் சுருக்கமா ஒரு ஸ்டோரி மாதிரி நான் சொல்லிடுறேன், புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். தீர்க்கதரிசிகளின் வாழ்க்கையில தேவன் சில சந்தர்ப்பங்களிலே விசித்திரமாக சில சந்தர்ப்பங்களிலே அவர் நடந்து கொள்வார். கவனிங்க. அதாவது ஏசாயா தீர்க்கதரிசியை எடுத்துக்கொண்டால் அவனிடத்துல தேவன் ஒரு சந்தர்ப்பத்திலே சொல்லுகிறார், ஏசாயா, நீ உன் வஸ்திரங்களை கிழித்துக்கொள். உன் வஸ்திரங்களை கிழித்துக்கொண்டு காலுக்கு செருப்பு கூட இல்லாமல் வீதிகளிலே நீ திரிய வேண்டும். என்ன ஆண்டவரே, என் வஸ்திரத்துல பாதியை கிழிச்சு போட்டுட்டு அரை நிர்வாணியாக நான் வீதிகளிலே செருப்பு கூட இல்லாமல் திரிய வேண்டுமா? நான் ஒரு தீர்க்கதரிசி அல்லவா? ஏசாயா, நீ அப்படி வீதிகளிலே திரிகிற போது அவர்களுக்கு புரிய வேண்டும், என்னை விரோதிக்கிற இந்த ஜனங்களின் கதி என்னவாக போகிறது என்பது. இப்படி நிர்வாணிகளாக அவர்கள் திரியப் போகிறார்கள் ஏசாயா. திக்கற்றவர்களாக வாழப் போகிறார்கள் இந்த பிரஜைகள். உன்னை பார்க்கிற போது அது அவர்களுக்கு புரிய வேண்டும். ஏன் ஏசாயா நீ இப்படி சுற்றுகிறாய்? ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையும் இப்படித்தான் ஆகப் போகிறது என்று இந்த செய்தியை அவங்க புரிந்து கொள்ளும் விதத்திலே நீ பிரசங்கிக்க வேண்டும். 3 வருடங்கள் ஏசாயா நிர்வாணியாக, அரை நிர்வாணியாக ரோட்டில் சுற்றி கொண்டிருந்தான். 27 மற்றும் 28ஆம் அதிகாரங்கள் எரேமியாவை நாம் பார்க்கிற போது, எரேமியா, நீ கயிறுகளையும் நுகங்களையும் உண்டு பண்ணி அதை உன் கழுத்தில் போட்டுக்கொண்டு 3 வருடங்கள் சுற்ற வேண்டும். எரேமியா அதே போல கயிறையும் நுகத்தையும் உண்டு பண்ணி தன் கழுத்திலே போட்டுக்கொண்டு, கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ், வீதிகளிலே சுற்றி கொண்டிருப்பான். என்னையா தீர்க்கதரிசி எரேமியா, என்னாச்சு உனக்கு? என்னாச்சுன்னு கேட்குறீங்க? நுகத்தை சுமந்து கொண்டு தெரிகிறேன். அதான் ஏன் இப்படி தெரிஞ்சுக்கிட்டு இருக்க? இந்த நுகம் எதற்கு அடையாளம்? அடிமைத்தனத்திற்கு அடையாளம். இந்த விதத்திலே நான் இந்த நுகத்தை சுமந்து கொண்டிருக்கிறேனோ, சீக்கிரத்திலே நீங்களும் அதே விதமாக பாபிலோனின் நுகத்தை சுமக்கப் போகிறீர்கள். நீங்கள் அடிமைகளாக வாழப் போகிறீர்கள். இதை பிராக்டிக்கலாக உங்களுக்கு நான் சொல்லுகிற செய்தி, என் நுகத்தை கவனியுங்கள். இதே விதத்தில் தான் நீங்களும் நுகங்களை சுமக்கப் போகிறீர்கள் என்று எரேமியா 27 மற்றும் 28ஆம் அதிகாரங்களிலே இந்த காரியங்களை நாம் பார்க்க முடியும். அதைத் தொடர்ந்து எசேக்கியேலின் புத்தகத்துக்கு வருகிற போது 5ஆம் அதிகாரத்திலே, எசேக்கியேலே, நீ உன் தலைமுடியையும் தாடையும் சவரம் பண்ணிவிட்டு, அதாவது மொட்டையடித்துக் கொண்டு தாடியையெல்லாம் எடுத்துவிட்டு, மொட்டைத்தலை எதுக்கு அடையாளம் யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு யாராவது தப்பு பண்ணிட்டா அந்த நபர் என்ன செய்வாங்க? மொட்டையடித்து ஊர் முழுக்க எடுத்துக்கொண்டு வருவார்கள். எதுக்கு ஆண்டவர் இப்படி நான் செய்யணும்? எசேக்கியேலே, என் பிரஜைகள் வெட்கத்தோடும் அவமானத்தோடும் ஒரு நாளில் அடிமைகளாக அவர்கள் சத்துருக்களின் கைகளிலே ஒப்புக் கொடுக்கப் போகிறார்கள். அப்பொழுது இவர்கள் இப்படித்தான் மொட்டையடிக்கப்பட்டு வெட்கத்தால் அவமானத்தால் தவிக்கவிருக்கிறார்கள். அதை அவர்கள் உணர வேண்டும். உன்னை பார்க்கிற ஒவ்வொருவரும் கேட்பார்கள், என்ன எசேக்கியேல் என்று கேட்கும்போது நீ அவர்களுக்கு விளக்க வேண்டும். நீங்களும் கூட ஒரு நாளிலே இதே போலத்தான் அவமானப்படவிருக்கின்றீர்கள் என்று சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை உங்களுக்கு வரப்போகிறது என்று தெரியப்படுத்து. பிராக்டிக்கலாக எசேக்கியேல் மூலமாக இப்படி தெரிய பண்ணினார். அதே போல தொடர்ந்து எசேக்கியேல் இடத்திலும் தேவன் இப்படி சொல்லுவார், எசேக்கியேல், இன்னொரு விஷயத்தை நான் சொல்லுகிறேன். உன் கண்களுக்கு மிகவும் இன்பமானது, உனக்கு மிகவும் விருப்பமானதை நான் எடுத்துவிடப் போகிறேன். ஆனால் நீ அழுவது கூடாது, நீ கண்ணீர் சிந்தக்கூடாது.
என்று தேவனே சொல்லியிருக்கிறார். ஒரு முறை அதை கூட வாசிக்கலாம். எசேக்கியேலின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 15வது வசனம். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், மனுபுத்திரனே, இதோ நான் உன் கண்களுக்கு விருப்பமானவளை ஒரே அடியினாலே உன்னை விட்டு எடுத்துக் கொள்ளுவேன். ஆனாலும் நீ புலம்பாமலும் அழாமலும் கண்ணீர் விடாமலும் இருப்பாயாக. அலறாமல் அலறாமல் பெருமூச்சு விடு. இழவு கொண்டாட வேண்டாம். உன் பாகையை உன் தலையிலே கட்டி உன் பாதரட்சைகளை உன் தாடியை மூடாமலும் துக்கம் கொண்டாடுகிறவர்களின் அப்பத்தை புசியாமலும் இருக்க கடவா. உன் கண்களுக்கு விருப்பமானவைகளை நான் உன்னை விட்டு எடுக்கப் போகிறேன். ஒரே அடியினால் எடுத்து விடப் போகிறேன். ஆனால் அதற்காக நீ அழக்கூடாது. சரி ஆண்டவரே. என்ன நடந்தது? காலையில் எழுகிற வேளையில வீட்டிலே தன்னுடைய மனைவி இறந்து போயிருந்தாள். எசேக்கியேலின் மனைவி இறந்து போய்விட்டாள். எசேக்கியேலுக்கு மிகவும் அன்பான தன்னுடைய மனைவி காலையில் எழுகிற போது அவள் இறந்து போயிருக்கிறாள். ஆனால் தேவன் என்ன சொல்லியிருந்தார்? எசேக்கியேல், நீ அழுவது கூடாது, நீ கண்ணீர் சிந்தவும் கூடாது. என்ன நடந்தது? அவன் கண்களுக்கு முன்பாக தன் மனைவி இறந்து கிடந்த போதிலும் எசேக்கியேல் மௌனமாக இருந்தானே தவிர அவன் கண்ணீர் சிந்தவில்லை. தயவு செஞ்சு கவனிக்கணும். மிகுந்த துக்ககரமான ஒரு சம்பவம் நிகழ்கிற போது, இந்த பாரத்தை தாங்க முடியாத போது சாதாரணமா என்ன செய்வோம்? எங்க மறைஞ்சு போய் அழுதுருவோம், அப்படித்தானே? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? யோசேப்பினிடத்தில் அவனுடைய சகோதரர்கள் வந்தபோது, ஆகாரத்தை யாசிப்பதற்காக வந்தபோது, யோசேப்பு தன் சகோதரர்களை அடையாளம் கண்டுவிட்டான். ஐயோ, இவர்கள் தானே என்னை இப்படி செய்து விட்டார்கள், இவர்தான் என்னை அடிமையாக்கினார்கள். இருந்தாலும் தன் சகோதரரை பார்த்தபோது உள்ளத்திலிருந்த வேதனையை தாங்க முடியாமல் யோசேப்பு என்ன செய்தான்? யோசிச்சு பாருங்க. அந்த பக்கம் மறைஞ்சு போய் அழுதான். பயங்கரமாய் அழுதான். உனக்குள் துக்கம் இருக்கிற போது, பாடுகள் இருக்கிற போது, வேதனை இருக்கும்போது, அது குறைய வேண்டும் என்றால் இருக்கிற ஒரே ஒரு வழி மனப்பூர்வமாய் அழுவதுதான். எசேக்கியேல், உன் உள்ளத்திலே துக்கம் பீரிட்டு வந்தாலும் கூட நீ அழுவது கூடாது. ஏன் ஆண்டவரே? என் பிரஜைகள் அப்பேற்பட்ட ஒரு துஷ்ட நிலைக்குள் போகவிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலைமையை சந்திக்கப் போகிறார்கள். அவர்கள் செய்த பயங்கர பாவத்தினாலே என்னை புறந்தள்ளிவிட்டு அந்நிய சம்பிரதாயங்களுக்குள் விழுந்து பரிசுத்தமில்லாத காரியங்களை செய்து தங்கள் வாழ்க்கையை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வாழ்க்கையில் என்ன நேரப்போகிறது என்பதை துக்கத்தோடு வேதனையால் துடிக்கிற வேளையிலும் கூட அவர்களால் அழுவதற்கு கூட வாய்ப்பே இல்லாத ஒரு சூழ்நிலைக்குள் அவர்கள் போகவிருக்கிறார்கள். எசேக்கியேல், அதை நீ அனுபவித்தாலே தவிர அவர்களிடத்தில் எடுத்துச் சொல்ல, புரியும்படி சொல்ல முடியாது. பயங்கரமான நாட்கள் வரப்போகிறது. அந்த விஷயத்தை தான் 24ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும். 22ஆம் வசனத்தில் 21வது வசனத்தை கூட வாசிக்கலாம். நீ இஸ்ரவேல் வீட்டாரை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ உங்கள் பலத்தின் முக்கியமும் உங்கள் கண்களின் விருப்பமும் உங்கள் ஆத்துமாவின் வாஞ்சையுமாகிய என் பரிசுத்த ஸ்தலத்தை நான் பரிசுத்த குலைச்சலாக்குகிறேன். நீங்கள் விட்டு வந்த உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்தைகளும் பட்டயத்தால் விழுவார்கள். அப்பொழுது நான் செய்தது போல நீங்களும் செய்வீர்கள். நான் செய்தது போல நீங்களும் செய்வீர்கள். கவனிங்க. தாடியை மூடாமலும் துக்கம் கொண்டாடுகிறவர்களின் அப்பத்தை புசியாமலும் இருப்பீர்கள். உங்கள் பாகைகள் உங்கள் தலைகளிலும் உங்கள் பாதரட்சைகள் உங்கள் கால்களிலும் இருக்கும். நீங்கள் புலம்பாமலும் அழாமலும் இருந்து உங்கள் அக்கிரமங்களில் வாடிப்போய் ஒருவரையொருவர் பார்த்து தவிப்பீர்கள். அந்த நாளிலே நான் என்ன செய்ய போகிறேன் தெரியுமா? கவனிங்க. என் மனைவி இறந்து விட்டாள். நான் அழ வேண்டியவன், கண்ணீர் சிந்த வேண்டியவன், என்னுடைய துக்கம் எல்லாவற்றையும் கூட வெளிப்படுத்த வேண்டியவன். ஆனால் அதற்கு வாய்ப்பு எனக்கு இல்லை. அழுவதற்கு கூட எனக்கு சான்ஸ் இல்லை. ஏனென்றால் இதே போன்ற நிலைமை உங்களுக்கு வரப்போகிறது. பிள்ளைகள் கொல்லப்படுவார்கள். குமாரர்கள் குமாரத்திகள் பட்டயத்தால் விடுவார்கள். தாயாய் தகப்பனாய் நீங்கள் பதறுவீர்கள், கதறுவீர்கள். ஆனால் கண்ணீர் சிந்தக்கூட வாய்ப்பில்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட போகிறது. பிராக்டிக்கலாக பிரஜைகள் செய்கிற பாவத்திற்கான சிக்ஷை என்ன என்பதை தேவன் அங்கே வெளிப்படுத்தி காட்டினார். அதற்காக எசேக்கியேலின் வாழ்க்கையில் அந்த துக்ககரமான சம்பவத்தை தேவன் அனுமதித்தார். எசேக்கியேல் ஒரு தீர்க்கதரிசி. ஐயா, என் மனைவியை விட, என் பிள்ளைகளை விட உமையே அதிகமாய் நான் நேசிக்கிறேன். உம்முடைய சித்தத்தை செய்யவே நான் என்னை அர்ப்பணித்திருக்கிறேன் என்று மனம் திறந்து சொன்ன அற்புதமான தீர்க்கதரிசி. 4வது, ஓசியாவுக்கு நான் வருகிற போது நல்லா கவனிங்க. எசேக்கியேல் யார்? யூத ராஜ்யத்தின் தீர்க்கதரிசி.
ஓசியா யார்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கான தீர்க்கதரிசி. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருந்த போது ஓசியாவை தேவன் தீர்க்கதரிசியாய் தெரிந்து கொண்டார். ஓசியா, ஆண்டவரே, இதோ அடியேன், சொல்லுங்க ஆண்டவரே, நான் உன்னிடத்திலே ஒரு வேலையை ஒப்படைக்கப் போகிறேன். ஆண்டவரே, நீர் சொன்னதை திட்டவட்டமாக நான் செய்வேன். ஆண்டவரே, ஓசியா, உனக்கு திருமண வயது வந்திருக்கிறது. நீ திருமணம் செய்ய வேண்டிய நிலைக்கு வந்திருக்கிறாய். ஆமா ஆண்டவரே, மனம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன். என்றால் நான் நீ மணமுடிக்க ஒரு பெண்ணை ஏற்பாடு செய்து விட்டேன். அதைவிட பாக்கியம் என்ன இருக்க முடியும் ஆண்டவரே? நீரே எனக்காக ஒரு ஸ்திரீயை பார்த்து விட்டால் அதைவிட வேற என்ன பாக்கியம் எனக்கு இருக்க முடியும்? நான் ஒரு அட்ரஸை தருகிறேன், அந்த இடத்திற்கு நீ போக வேண்டும். குறிப்பிட்ட வீட்டுக்கு நான் அனுப்புகிறேன், நீ அங்கே செல். அந்த வீட்டில் இருக்கிற பெண்ணை நீ மணம் செய்து கொள்ள வேண்டும். கட்டாயம் செய்து கொள்ளுகிறேன் ஆண்டவரே. நீரே எனக்காக ஒரு மணப்பெண்ணை பார்த்து விட்டால் நான் என்ன செய்வேன்? அதைவிட வேற என்ன பாக்கியம் எனக்கு இருக்க முடியும்? கட்டாயமாக நான் போகிறேன். சொல்லுங்க ஆண்டவரே, அட்ரஸை சொல்லுங்க ஆண்டவரே. தேவன் சொல்லிவிட்டார். அந்த அட்ரஸை அவன் தேடி அந்த ஊருக்கு சென்று அங்கே ஒவ்வொரு இடத்துல கேட்கிறேன், அந்த அட்ரஸ் எதுங்க இது? இந்த அட்ரஸ் எங்க இருக்கு? இந்த அட்ரஸ் எங்க இருக்கு என்று கேட்கிற போது அவன் கேட்ட எல்லோருமே இப்படி பார்த்தாங்க. என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? இந்த அட்ரஸ் எங்க இருக்கு? அவங்க பார்க்குறாங்க. அட்ரஸ் சொல்லுங்களேங்க. ஓஹோ அப்படிங்கிறாங்க. என்ன ஆஹா ஓஹோங்கிறீங்க? இந்த அட்ரஸ் எங்க இருக்கு? சரி சரி, நீ அப்படி போ, அந்த அப்படி ரைட்டில் போ, அங்கே போய் லெஃப்டில் போ. அதுக்கப்புறம் உனக்கே புரியும் அங்கே போனதுக்கப்புறம். என்னது அட்ரஸ் கேட்டால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசுகிறாங்க. அதனமோ அதே போல் ரைட்டில் போனால் லெஃப்டில் போனால் அங்கே போனதுக்கப்புறம் இந்த அட்ரஸ் எங்கே இருக்குது? அவங்களும் அதே மாதிரி இவனை விந்தையாக பார்க்குறாங்க. ஒருத்தர் வேற பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றுமே புரியல. யாரோ சொன்னாங்க, அதான் அந்த வீடு தான்யா. அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம், அதாவது அந்த 3வது வீட்டை போய் சேர்றதுக்கு முன்னால் பொதுவாக பெண்ணை பற்றி சாதாரணமாக நம்ம என்கொயரி பண்ணுவோமா இல்லையா? கல்யாணத்துக்கு முன்னால் ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணை பார்க்கும்போது கண்டிப்பாக ஏதாவது கொஞ்சம் என்கொயரி பண்ணுவோம்ல. ஓசியா அந்த வீட்டுக்கு பக்கத்தில் உங்ககிட்ட, என்னங்க இந்த வீட்டோட அட்ரஸ் இதுதானே? ஆமாம் அதுதான். நான் இந்த அட்ரஸ் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். அதை கேட்குறவங்கெல்லாம் என்ன ஒரு மாதிரி விந்தையாக பார்க்குறாங்க, ஒரு மாதிரி பேசுகிறாங்க. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டப்போ அவர் சொன்னார், என்ன இன்னைக்கு நீ தான் கஸ்டமரா? என்னது கஸ்டமராவா? அட ஆமாயா, இன்னைக்கு நீ தான் கஸ்டமரா? அங்கே கஸ்டமரான்னு கேட்டால் என்னங்க அர்த்தம்? யோ, நீ கேட்குற பக்கத்து வீட்டு பொம்பளை பற்றி தானே? இல்லை, நான் உங்கள் பேர் கோமேர். கோமேர் தான். இந்த ஊரில் எல்லாருக்கும் நல்லா தெரியும். அந்த பொண்ணை பற்றி தான் நாங்களும் பேசுகிறோம். அதான் இன்னைக்கு நீ தான் ஃப்ரெஷ் கஸ்டமர் போல. என்னங்க கஸ்டமருங்கிறீங்க? என்ன தம்பி, உனக்கு எதுவும் தெரியாதா? இல்லைங்க, எனக்கு எதுவும் தெரியாதுங்க. நீ என்ன அட்ரஸை வச்சு தேடிக்கிட்டு வரையோ, எந்த பொண்ணு தேடிக்கிட்டு வந்திருக்கியோ, அந்த பொண்ணு இந்த ஊர் மொத்தமும் நல்ல பேரும் புகழும் பெற்ற ஒரு வேசி. ஷீ இஸ் அ ப்ராஸ்டிடியூட். பயங்கரமான ஒரு வேசி. இப்போ ஒரு வேசியோட அட்ரஸை வச்சுக்கிட்டு நீ சுத்துறேன்னா எல்லாருக்கும் தெரியும் தானே? அதனால தான் ஒவ்வொருவருமே ஓசியாவின் முகத்தை ஒரு மாதிரி பார்த்தார்கள். இருதய துடிப்பு நின்று இருக்குமா இல்லையாங்க? எனது நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு வேசியா? ஐயா, கொஞ்சம் உண்மை சொல்லுங்க. எப்பா பொய் சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு என்னப்பா? ஏங்க, இந்த வீட்டில் இருக்கிற பொண்ணு பேரு கோமேர் தான். ஆமா, இந்த ஊர் மொத்தம் ரொம்ப ஃபேமஸ் வேசி. ஆண்டவரே, என்ன ஆண்டவர் இது? எனக்காக ஒரு பொண்ணு இருக்குன்னு சொன்னீங்க, அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு வேற சொன்னீங்க. ஆனா ஒரு வேசியை கல்யாணம் பண்ண சொல்றீங்களே, நான் ஒரு தீர்க்கதரிசி அல்லவா? தீர்க்கதரிசியான நான் ஒரு வேசியை திருமணம் செய்து கொண்டால் என் ஊழியம் என்னவாகும்? என்னுடைய வாழ்க்கை என்ன ஆகும்? நல்லா கவனிங்க. ஏசாயாவிடம் தேவன் சொன்னார், நீ உன்னுடைய வஸ்திரங்களை எல்லாம் எடுத்துவிட்டு பாதரட்சைகளை கூட கழற்றி போட்டுவிட்டு அரை நிர்வாணமாக சுற்றச் சொன்னார். பிராக்டிக்கலாக ஜனங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று நினைத்தார். இப்பேற்பட்ட நிலைமைதான் உங்களுக்கு ஏற்படும். அதேபோல எரேமியாவினிடத்திலும் ஒரு நுகத்தை சுமந்து கொண்டு நீ நடக்க வேண்டும். நுகத்தை சுமந்து கொண்டு நடந்து கொண்டிருக்க என்ன எரேமியா அந்த நுகம்? இது உங்களுக்கு நேரப்போக இருக்கிற கதி. எசேக்கியேலே, உன் தலையை மொட்டையடித்துக்கொள்ள. என்ன எசேக்கியேல், என்ன தலையெல்லாம் மொட்டையடிச்சுக்கிட்ட? இதுதான் உங்களுக்கு நேரப்போகிற கதி. எசேக்கியேலின் மனைவி இறந்து போனாள். அப்பொழுது அழக்கூட முடியாமல் மௌனமாய் நிற்கிறான். அவனை பார்த்து, என்ன எசேக்கியேல் இது? எவ்வளவாய் நேசித்தோன் மனைவி இறந்து போயிருக்கிறாள், நீ அழாமல் உன் வேதனையை வெளிக்காட்டாமல் அப்படியே ஏன் மௌனமாக இருக்கிறாய்? இது உங்களுக்கு நேரப்போகிற கதி. இப்பொழுதோ ஓசியாவினிடத்தில் தேவன் சொல்லுகிறார், நீ போய் ஒரு வேசியை திருமணம் செய்து கொள். எவ்வளவு தவிச்சிருப்பான், எவ்வளவு தடுமாற்றத்துக்கு அவன் ஆளாகி இருந்திருப்பான். வேஷி எப்படி மனைவியாக ஏற்றுக்கொள்ள முடியும்?
ஒரு வேசியை நான் எப்படி திருமணம் செய்து கொள்ள முடியும்? நீ செய்து கொள் ஓசியா, திருமணம் செய்து கொள். தேவனுடைய வார்த்தையின்படியே ஓசியா அந்த வேஷியை திருமணம் செய்து கொண்டான். ஒரு குமாரனை பெற்றான், இன்னும் ஒரு குமாரனையும் பெற்றான். ஒரு நாள் வீட்டிலிருந்து அந்த சிஸ்டர் காணாம போயிடுச்சு. எந்த சிஸ்டருங்க? ஓசியாவின் மனைவி தான் காணாம போயிட்டா. ஐயா, உங்க வீட்டுக்கு வந்தாளா? உங்க வீட்டுக்கு வந்தாளா? உங்க வீட்டு பக்கம் வந்தாள் என்று ஊர் மொத்தமும் போய் கேட்கிறான். எல்லாரும் அவனை பார்த்து சிரிக்கிறாங்க. என்னங்க சிரிக்கிறீங்க? வேற என்ன பைத்தியக்காரத்தனம்? ஒரு வேஷியை போய் கல்யாணம் கட்டிக்கிட்டா அவ ஒழுங்கா வீட்டுக்குள்ள இருந்து குடும்பம் நடத்துவாளா? என்னையா மனுஷனி? யாரையா அந்த வேஷியை போய் உன்னை கல்யாணம் பண்ண சொன்னது? சரி, இப்ப அவ எங்கதான் இருப்பா? இவ்வளவு நான் எங்க போய் தேடுவேன்? சில ஆட்கள் அவளுக்கு பெர்மனன்ட் கஸ்டமர்ஸ் இருப்பாங்கல்ல, ஒரு வேளை அவங்க கிட்ட தான் போயிருப்பான். எனது மறுபடியும் கஸ்டமர்ஸ் கிட்ட? ஆமா, கட்டாயம் அப்படித்தான் போயிருப்பா. அனுப்புறேன். ஓசியாவின் மனைவி அகைன் பழைய கஸ்டமர்ஸ் கிட்ட போயிட்டா. தேவனிடத்தில் அவன் வந்து, ஆண்டவரே, வேஷி திருமணம் செய்து கொள்ள சொன்னீர், அதே போல நான் செய்து கொண்டேன். 3 பிள்ளைகளை பெற்ற பிறகு மறுபடியும் அவள் பழைய வழியிலேயே போய்விட்டாளா? நான் என்ன செய்யறது ஆண்டவரே? ஓசியா, நீ போ. உன்னுடைய மனைவி பழைய கஸ்டமர் கிட்ட தான் போயிட்டா. அவன் உன் மனைவியை கட்டி போட்டிருக்கிறான். உன் மனைவியை நீ திரும்ப பெற வேண்டும் என்றால் அவன் அதற்கு ஒத்துக்கொள்ள மாட்டான். கோமேர் என்னுடைய மனைவி, என் மனைவியை என் விட்டுவிடு என்று கேட்டாலும் அவன் விட மாட்டான். இன்று நீ உன் மனைவி என்கிறாய், ஆனால் இவள் என்னுடைய ஓல்டு ப்ராஸ்டிடியூட். இவளுக்கான கஸ்டமர் நான். இவளுக்கு தேவையான எல்லாவற்றையும் நான் கொடுத்திருக்கிறேன். இப்பொழுது என்னிடத்தில் வந்து விட்டாள். இவள் எனக்கு அடிமை, உன்னோடு அனுப்பவே முடியாது என்று அவன் கட்டாயம் சொல்வான். இப்ப நான் என்னதான் செய்யணும் ஆண்டவரே? நீ போய் உன்னுடைய மனைவியை கிரயம் செலுத்தி வாங்கிக்கொள். கிரயம் செலுத்தி உன் மனைவியை வாங்கிக்கொள் ஓசியா. பொன்னை எடுத்துக்கொண்டு போ. அவன் எவ்வளவுதான் டிமாண்ட் பண்ணினாலும் அதற்கேற்றபடி விலையை கொடுத்து உன் மனைவியை மீண்டும் நீ வாங்கிக்கொள். தேவனே, எனக்கு எதுவும் புரியவில்லையே. வேஷியை திருமணம் செய்து கொள் என்று கட்டளையிட்டீர், அதே போல நான் செய்து கொண்டேன். திருமணம் செய்து அன்பு கூர்ந்த அதே பெண் இப்பொழுது பழைய கஸ்டமரிடத்திலே போய் பழைய பாவத்திற்கு ஆளாகி அந்த நபரிடத்திலே அடிமையாகி இருக்கிறாள். ஆனாலும் நான் போய் விலை கொடுத்து ஏன் ஆண்டவரே நான் வாங்கணும்? ஓசியா, உண்மையான விஷயத்தை நீ புரிந்து கொள்ளவில்லை. என்ன ஆண்டவரே? இப்பொழுது தேவன் சொன்னார், ஓசியா, உன் உள்ளம் உடைந்து விட்டதா? ஐயா, நொறுங்கி விட்டதே. உன் உள்ளத்திலிருந்து ரத்தம் வருகிறதா? ஆமா ஆண்டவரே, ரத்தம் பாய்கிறதப்பா. ஓசியா, என்னுடைய நிலைமையும் அதேதான். நான் இஸ்ரவேல் ஜனங்களை அளவுக்கு அதிகமாக நேசித்தேன். எவ்வளவு நேசித்தேன் என்றால் அவர்களின் செட்டைக்குள் வைத்து நான் சுமந்தேன். ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? நான் அவர்களை அன்பு கூர்ந்தேன். புரிந்து கொள்ள வேண்டும், சபை என்னங்க? மணவாட்டி. அப்ப சரீரம் என்ன? சபைதான். சிரசு எது? ஏசு கிறிஸ்து. சபை எதுங்க? மணவாட்டி. ஏசு கிறிஸ்து யார்? மணவாளன். ஒரு நாள் என்ன நடக்கவிருக்கிறது? கல்யாண விருந்து நடக்கவிருக்கிறது. மணவாளனான தேவன் மணவாட்டியாகிய சபையை மணம் செய்ய போகிறார். புரியுதாங்க? அந்த விஷயத்தைத்தான் அங்கே தெரிவிக்கின்றார். இஸ்ரவேல் ஜனங்களோடு எனக்கு ஒரு பந்தம் இருக்கிறது. அவர்கள் என்னுடைய குடும்பம். ஆனால் என்னை விட்டு போய்விட்டார்கள். போனவர்கள் பயங்கரமான பரிசுத்த குலைச்சலுக்குள்ளாகி பயங்கரமான பாவங்களுக்கு அடிமையாகி மனம் போல வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நீ போய் அவர்களுக்கு சொல்ல வேண்டும், இருந்தாலும் நான் அவர்களை நேசிக்கிறேன். நீ அவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். என்னை விட்டு போனாலும் கூட, அளவு கடந்த பாவத்துக்குள்ள ஆளாகி இருந்தாலும் கூட, நான் அவர்களை இந்த பாவத்திலிருந்து மீட்க விரும்புகிறேன். கிரயம் செலுத்தி அவர்களை என் சொந்தமாக்கிக் கொள்ள நான் விரும்புகிறேன். இந்த செய்தியை, இந்த நற்செய்தியை நீ பிராக்டிக்கலாக அவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். அன்பு சகோதர சகோதரிகளே, தேவன் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறார். தம்முடைய பற்றுதலோடு கூட நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். ஆனால் நாமோ அந்த தேவனை விட்டு விலகி போய்விட்டோம். நாம் எல்லோருமே தேவனுடைய உடைமை, தேவனுடைய சந்தானங்கள், தேவனுடைய சொத்து. நாமே நம்முடைய வாழ்க்கையை சாத்தானிடத்தில் அர்ப்பணித்து விட்டோம். சாத்தான் என்ன செய்தான்? நம்மை அடிமையாக்கி விட்டான், நம்மை கட்டி போட்டு விட்டான். இப்பொழுது அந்த சாத்தானிடத்திலே தேவன், இவர்கள் எல்லோரும் என் பிள்ளைகள் அல்லவா, இவர்கள் என்னுடைய சாயலா, என்னுடைய ரூபத்தின்படி நான் சிருஷ்டித்திருக்கிறேன் அல்லவா, இவர்கள் என் பிள்ளைகள், என்னுடைய சுதந்திரம், எனக்கு கொடுத்து விடு. அப்பொழுது சாத்தான் சொல்லுவான், நான் எப்படி தர முடியும்? இதுவரைக்கும் உங்க மேல நிறைய இன்வெஸ்ட் பண்ணி வச்சுட்டனே, என்னுடைய நேரத்தை இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிறேன், எவ்வளவோ முயற்சிகளை செய்து இவளை என் கைக்குள் அடிமையாக்கி இருக்கிறேன். நீ என்ன செய்ய போகிறாய்? பாதாளத்துக்கு கொண்டு போவேன். எப்படியும் நான் பாதாளத்துக்கு தான் போவேன், என்னோடு இவர்களையும் கொண்டு போவேன். ஆனால் அவர்கள் என் பிள்ளைகள்,
நீ அவர்களை பாதாளத்துக்கு கொண்டு போகக்கூடாது. அதற்கு உனக்கு என்ன வேண்டும் சொல், நான் தருகிறேன். உம்முடைய உயிர்தான் வேணும், தருவீரா? தேவன் தீர்மானம் எடுத்தார். எஸ், என்னுடைய பிள்ளைகளை திரும்ப என் சொந்தமாக்கிக் கொள்ளுவதற்காக நான் என் உயிரையே தருகிறேன். எனவேதான் தேவன் பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். ஓசியா, ஓசியா, சென்றென் பிரஜைகளுக்கு அறிவு எவ்வளவாய் நான் அவர்களை அன்பு கூறுகிறேன் என்பதை. நீ எவ்விதத்திலே போய் விலை கொடுத்து உன்னுடைய மனைவியை நீ வாங்கிக் கொள்ள வேண்டும் அல்லவா? அதுவும் ஒரு பயங்கர பாவியனிடத்திலிருந்து. அது எவ்வளவு பயங்கரம்! எவ்வளவு நேசித்தால் அதை செய்ய முடியும். நீ சென்று உன் மனைவியை பெற்றுக்கொள். ஓசியா 3வது அதிகாரம் 1வது வசனம். பின்பு கர்த்தர் என்னை நோக்கி, அந்நிய தேவர்களை மதித்து திராட்சரசமுள்ள பாத்திரங்களை விரும்புகிறவர்களான இஸ்ரவேல் புத்திரர் பேரில் கர்த்தர் வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாக நீ இன்னும் போய் தன் நேசரால் நேசிக்கப்பட்டவளும் தன் நேசரால் நேசிக்கப்பட்டவளாம். ஆனால் அவளுக்கு இன்னும் ஓல்டு லவர்ஸ், இன்னும் ஓல்டு கஸ்டமர்ஸ். அவளங்கே போய்விட்டாளாம். ஆனால் என்ன சொல்லுகிறாள்? நீ இன்னும் அவளிடத்திலே போய் அந்த ஸ்திரீயை நேசிக்க வேண்டும். ஓசியா, அவ்வளவாய் கெட்டுப் போயிருக்கிற உன் மனைவியை நீ நேசிக்க வேண்டும். நம்பர் 2, அப்பொழுது நான் அவளை எனக்கு 15 வெள்ளிக்காசுக்கும் 1.5 கலம் வார்கோதுமைக்கும் கொண்டு நான் அவளை நோக்கி, அவனை மறுபடியும் என்ன செய்கிறான்? விலை கொடுத்து தன் மனைவியை வாங்கிக் கொண்டான். இதோ, நீ பரிசுத்தமாய் வாழ வேண்டும். நான் பரிசுத்தமாய் வாழ்வது போல நீயும் பரிசுத்தமாக வாழ வேண்டும். தயவுசெய்து பின்னிட்டு போய்விடாதே. இந்த பழைய கஸ்டமர்ஸை தேடி திரும்ப போகாத என்று நீ ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். அன்பு சகோதர சகோதரிகளே, பாவம் செய்தது நாம், சாத்தானுக்கு அடிமைகளாக இருப்பது நாம். நாம் தேவனுடைய பிள்ளைகள்தான். ஆனால் சாத்தானிடத்தில் நம்மை நாமே ஒப்புக் கொடுத்ததினால் சாத்தானுடைய கரத்திலிருந்து தேவன் நம்மை விடுவிப்பதற்காக விலை கொடுக்க வேண்டி வந்தது. ஒரு வாலிபன் ஒரு ஷூ வாங்கினான். மிகுந்த பிரியத்தோடு அதை வாங்கிக் கொண்டான். அதற்கப்புறம் ஒரு இடத்திற்கு அந்த ஷூவை அணிந்து கொண்டு போனான். கழட்டி வச்சுட்டு உள்ள போயிட்டு வெளியே வந்து பார்த்தா அதை காணோம். தன் டேடி இடத்துல இருந்து அழுதான். அப்பா, என்னோட ஷூவை காணோம், ஷூ எங்கேயோ காணாம போயிடுச்சு. அதனால் அன்றிலிருந்தே அவனுக்குள்ள என்னைக்காவது என் ஷூ கிடைக்கும் 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 என்ற எண்ணம். ஆனால் ஒரு நாள் எந்த ஷூ கடையில அந்த ஷூவை அவன் வாங்கினானோ அந்த வழியாக போய்கொண்டிருந்த போது அந்த ஷூ கடையோட ரேக்கில் இருந்தது. அடட, இதுதான் என்னோட ஷூ, இது நான் வாங்கின ஷூ, இது ஏன் ஷூ தான் என்று வேக வேகமாக சென்று, ஏங்க ஒரு தடவை அந்த நான் ஷூவை பார்க்கலாமான்னு கேட்டேன். பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஷூவை பார்த்தான். அவனுடையதுதான். ஐயோ, இந்த ஷூ என்னோடதுங்க, இந்த ஷூ என்னது, ஐயோ இது என்னுடையதுதான். அப்போ அந்த ஷூ ஷாப் ஓனர் சொல்வாரு, நீ தேவையில்லாம ரொம்ப பேசுற, முதல்ல வெளியே போ. இல்ல சார், இது என்னோட ஷூ சார். ஏய் சுமாரியா, முதல்ல வெளியே போ, இந்த ஷூ உன்னோடது இல்லை. ஐயோ, இந்த ஷூ என்னோட தான் சார். யோ, நீ அப்படி நினைச்சுக்கிற, வெளியே போ. இந்த வாலிபனை இந்த ஷாப் ஓனர் வெளியே கழுத்தை பிடிச்சி தள்ளிட்டாரு. வீட்டுக்கு போய் அப்பா கிட்ட சொல்றான், டாடி, என் ஷூவை நான் இன்னைக்கு பார்த்தேன், அந்த புது ஷூவை நான் பார்த்துட்டேன். அன்னைக்கு தான் அந்த புது ஷூவை நான் போட்டுட்டு போனேன், அன்னைக்கு காணாம போச்சுல அதே ஷூ இன்னைக்கு அதே கடையில நான் பார்த்தேன். அதே ஷூன்னு எப்படிறா நீ சொல்ற? டாடி, அந்த ஷூ உள்ளுக்குள்ள நான் என் பேரை எழுதி வச்சிருந்தேன். நான் போய் பார்த்தப்போ உள்ளுக்குள்ள என் பேர் இருந்தது டாடி, அது என்னோட ஷூ தான். திரும்பவும் அப்பாவும் மகனும் போனாங்க. இந்த தகப்பன் சொன்னார், அது என் பையனோட ஷூ தான். நீங்க எப்படி அப்படி சொல்றீங்க? உள்ள பாருங்க, என் பையனோட பேர் இருக்கு. பார்த்தா பேர் இருந்தது. சரிதான் சார், ஒருவேளை இது உங்க பையனோட ஷூவா இருக்கலாம். ஆனா யாரோ கொண்டு வந்து எனக்கு இதை வித்துட்டு போயிருக்காங்க. ஒருவேளை யாரோ இதை திருடி இருப்பாங்க. அவங்க வந்து என்கிட்ட இதை வித்துட்டாங்க. பார்த்தேன், புது ஷூவா நல்லா தான் இருந்தது. அதனால கிளீன் பண்ணி திரும்ப வச்சிட்டேன். இப்போ இது உங்களுக்கு வேணும்னா வேற சான்ஸ் இல்லைங்க, நீ திரும்பி பணம் கொடுத்தா வாங்கணும். டாடி, அந்த ஷூ எனக்கு வேணும் டாடி. முதல்ல வாங்கின ஷூவை அந்த தந்தை மறுபடியும் வாங்க வேண்டி வந்தது. அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் தேவனுடைய சொந்தம். ஆனாலும் கூட தேவன் நம்மை தம்முடைய மேலான இரத்தத்தை சிந்தி விலையாய் செலுத்தி நம்மை வாங்கிக் கொள்ள வேண்டிய காரணம் என்ன தெரியுமா? நாம் நம்முடைய வாழ்க்கையை சாத்தானிடத்தில் ஒப்புக் கொடுத்து விட்டோம். சாத்தான் நமக்கு அநியாயம் இழைத்து நம்மை அபகரித்துக் கொண்டு விட்டான், தன்னிடம் மறைத்து வைத்துக் கொண்டான். நம்மை திருடியது சாத்தான், நம்மை திரும்ப வாங்க வேண்டியது தேவன். இவ்வளவு அற்புதமான தேவனை நாம் சேவிக்கிறோம். கவனிங்க, உன்னையும் என்னையும் உயிருக்குயிராய் நேசித்தோம். நாம் நல்லவங்களா? இல்லவே இல்லை. ஓசியா, உன் மனைவி நல்லவள் அல்ல, விபச்சாரி. உன் மனைவி நல்லவள் அல்ல, பெரிய பாவி. ஆனாலும் அவளை நேசிக்க வேண்டும் என்கிறேன். ஏனென்றால் நானும் அதைத்தான் செய்யப் போகிறேன். என் பிரஜைகளை நேசித்தேன், நீயும் உன் மனைவியை நேசிக்க வேண்டும்.
வழிதப்பி போனால் மறுபடியும் பழைய வழிக்கு போய்விட்டாள், பழைய கஸ்டமரிடம் போய்விட்டாள், அடிமையாகவும் விட்டாள். ஆனால் நீ சென்று விலை கொடுத்து திரும்ப வாங்கிக் கொள்ளச் சொல்லுகிறேன். ஏனென்றால் நானும் அப்படித்தான் செய்யப் போகிறேன். என் ஜனங்களுக்கு நீ அறிவிக்க வேண்டும் இந்த சத்தியத்தை. எவ்வளவு கெட்டு போயிருந்தாலும் பாழாகி போயிருந்தாலும் மறுபடியும் அவர்களை நான் சேர்த்துக் கொள்ள விரும்புகிறேன். யோசியா, மறுபடியும் இந்த சத்தியத்தை அறிவிக்க வேண்டும். அன்பு சகோதர சகோதரிகளே, எவ்வளவு பாவத்தில் எப்படி கெட்டு போயிருந்தாலும் தேவன் உன்னை அதிகமாய் நேசிக்கிறார். எவ்வளவு பாழாகி போய் கெட்டுப்போய் சாத்தானுடைய கரத்திலே அடிமையாக நீ மாறிப்போயிருந்தாலும் தேவன் உன்னை உயிருக்குயிராய் நேசிக்கிறார். எனவேதான் தம்முடைய மேலான இரத்தத்தை சிந்தி கிரயமாய் செலுத்தி உன்னை தமதாக்கிக் கொண்டார். நீ அவருடைய சொத்து. அவரை உன்னுடைய சொந்த இரட்சகராக, உன்னுடைய தேவனாக நீ ஏற்றுக்கொள்ளுவாய் என்றால் அவருடைய அன்பை அனுபவிக்கலாம், அவருடைய மன்னிப்பை அனுபவிக்கலாம், அவருடைய சமாதானத்தை அனுபவிக்கலாம். இந்த செய்தியின் சாரம்சமே ஓசியாவின் புத்தகத்தின் சாரம்சம். இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ரைட் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, இன்றும் அற்புதமான ஆச்சரியகரமான மேன்மையான செய்தியின் மூலமாக சத்தியங்களை, ஆண்டவரே, சாரம்சங்களை அருளிச் செய்ததற்காக, உணரப் பண்ணியதற்காக ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற தீர்க்கதரிசிகள் யார் என்று அறியாமல் பெரிய தீர்க்கதரிசிகள் யார் யார், சிறிய தீர்க்கதரிசிகள் யார் என்ற கன்ஃபியூஷனோடு கூட நாங்கள் பைபிளை புரியாதவர்களாய் இருந்தோம். ஆனால் இந்நாட்களில் ஆண்டவர் அற்புதமாக தீர்க்கதரிசிகளை குறித்து எங்களுக்கு கற்றுத் தருகிறீர். அவர்கள் சரித்திரங்களை ஆண்டவரை எங்களுக்கு தெரிய பண்ணுகிறீர். நாட்களில் இந்த செய்தியை கேட்டு வேதாகமத்தின் சாரம்சத்தை உண்மையாய் ஏற்றுக்கொள்ளுகிற, அனுசரிக்கிற, அனுபவிக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நன்றி சொல்லுகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். மேன்மையான உம்முடைய புத்தகத்தில் இருக்கிற சத்தியங்களை எங்கள் இருதயத்தில் பதிய வைத்து எங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே கற்றுத்தர வேண்டும். அப்படிப்பட்ட கிருபை அருள வேண்டும் என்று உயிருக்குயிராய் நேசித்தீர். நாங்கள் எவ்வளவுதான் உம்மை விட்டு விலகிச் சென்றாலும் எங்களை நீர் விலகாமல் திரும்பவும் பட்சமாய் எங்களை இழுத்துக் கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் நீர் எங்கள் பின்னால் இருக்கிறீர். ஆனால் ஏனோ எங்களுடைய முட்டாள்தனத்தினாலே, எங்களுடைய பாவ கிரியைகளினாலே நாளுக்கு நாள் உம்மை விட்டு தூரமாகிவிட்டோம். ஆண்டவரே, எங்களை மன்னித்து இதோ உம்முடைய அன்பை இன்னும் ஒரு முறை உணர்ந்து இதோ உம்மிடத்திலே மறுபடியும் வருகிறோம். இனி பின்னிட்டு திரும்பி பாராதபடிக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. பாவத்தின் பின்னால் ஓடாதபடி, பாவிகளாக இனிமேல் வாழாதபடி உம்மை மகிமைப்படுத்துகிற உம்முடைய பிள்ளைகளாய் வாழ்கிற கிருபை அருள வேண்டும் என்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். எங்கள் முகவரி: கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.